கடலூர் அருகே உள்ள சிப்காட் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் டேங்க் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் ரசாயன கழிவு நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் சிலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கள விவரங்களை அறிந்து கொள்ளலாம். எமது செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் தேவநாதன், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? தற்போது இந்த விபத்தால் அப்பகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? விவரங்களை பதிவு பண்ணுங்கள். கடலூர் அருகே உள்ள சிப்காட் பகுதியில் ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்குது. அதாவது பார்த்தோம்னா ரசாயன தொழிற்சாலைகள் மற்றும் மருந்து உறுதி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், சாயப்பட்டறை தொழிற்சாலைகள் இதில் அமைஞ்சிருக்கு. இந்த இடையில தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிப்காட் தொழிற்சாலையில் இருக்கிற சாயப்பட்டறை தொழிற்சாலையான லாயல் அப்படின்ற ஒரு தொழிற்சாலையில பார்த்தோம் அப்படின்னா இன்று அதிகாலை திடீரென அப்பகுதியில் இருந்த இடிபி டேங்க் எனப்படும் ஒரு டேங்க் வெடித்து சிதறி இருக்கிறது. 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த டேங்க் திடீரென வெடித்து சிதறிய காரணத்தினால அதில் இருந்த தண்ணீர், அதாவது கழிவு நீரானது சாயப்பட்டறையில் இருந்து வரும் கழிவு நீரிலிருந்து தேக்கி வைக்கப்பட்டு பின்னர் இது சுத்திகரிக்கும் பணியில் ஈடுபடுவாங்க. அந்த கழிவு நீர், அந்த ரசாயன கழிவு நீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த தொட்டி தான் வெடித்து சிதறியது. அதன் காரணமாக அப்பகுதியில் இருக்கும் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள்ளார இந்த தண்ணீர் புகுந்திருக்கிறது. கொதிக்கும் நிலையில் இருக்கும் இந்த தண்ணீர் அதிகாலை நேரத்தில் தங்களது வீடுகளில் புகுந்ததை அறிந்த பொதுமக்கள் பீதி அடைந்து வீடுகளை விட்டு வெளியே ஓட்டம் பிடித்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் இதன் காரணமாக காயமடைந்தும் கண் எரிச்சல் மற்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டும் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. உடனடியாக அப்பகுதி மக்கள் தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி கடலூர் சிதம்பரம் சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பின்னர் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் நடத்தியதை தொடர்ந்து தற்போது காவல்துறையினர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் அந்த பகுதியில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. காயமடைந்தவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டேங்க் வெடித்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் இப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. நன்றி தேவநாதன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.